Welcome back to AIS English. In this video, you will see have form sentences. Have forமில் has, have, had ஆகிய மூன்று வெர்புகள் இருக்கின்றது. Now, let's look at the example sentences. I have a car. எனக்கு ஒரு கார் உள்ளது. Have வெர்பானது possession, அதாவது உடைமை பற்றி பேசுவதற்கு have form பயன்படுத்துவோம். Present tense have has பயன்படுத்த வேண்டும். Past tense had பயன்படுத்த வேண்டும். Future tense will have பயன்படுத்த வேண்டும். You have a book. உனக்கு ஒரு புத்தகம் உள்ளது. We have a house. எங்களுக்கு ஒரு வீடு உள்ளது. We என்றால் நாங்கள். Have என்றால் உடைமை பற்றி. House என்றால் வீடு. எங்களுக்கு ஒரு வீடு உள்ளது. He has a bike. அவனுக்கு ஒரு பைக் உள்ளது. She has a doll. அவளுக்கு ஒரு பொம்மை உள்ளது. My father has a car. என் அப்பாவுக்கு ஒரு கார் உள்ளது. இந்த சென்டென்ஸில் my father என்பது நேமிங் வேர்டு சிங்குலர் பர்சன் ஆகையால் has என்ற வெர்பு தான் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் தான் has பயன்படுத்தி my father has a car என்று சொல்கிறோம். என் அப்பாவுக்கு ஒரு கார் உள்ளது. இதில் a என்பது ஒரு என்ற அர்த்தம் வரும். I had a dog. எனக்கு ஒரு நாய் இருந்தது. இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது. பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தும் போது had என்ற வெர்பை பயன்படுத்த வேண்டும். He had a book yesterday. நேற்று அவனிடம் ஒரு புத்தகம் இருந்தது. had என்பது பாஸ்ட் டென்ஸில் இருப்பதால் இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். She has a pet cat. அவளுக்கு ஒரு செல்லப்பூனை உள்ளது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் he, she, it மற்றும் நேமிங் வேர்டு சிங்குலருக்கு has என்ற வெர்பு தான் பயன்படுத்த வேண்டும். We have time now. இப்பொழுது எங்களுக்கு நேரம் உள்ளது. இதிலிருந்து உடைமை அதாவது பொசஷன் பற்றி பேசுவதற்கு have form வெர்பு தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். Thanks for watching. Please share and subscribe.